Hello my friends, welcome back. So interview season start ஆயாச்சு. காலேஜஸ்ல கம்பெனிஸ் கால் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. ஸோ நமக்கும் பார்த்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்கு. வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஃபைனல் இயர் வந்துட்டோம், காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி பல கேள்விகள், பல டென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூஸில் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் சப்கான்ஷியஸாக ப்ரிப்பேர் ஆகிறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சப்கான்ஷியஸாக நீங்கள் எப்படி உங்களை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டேடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கான்ஷியஸ் மெமரி, சப்கான்ஷியஸ் மெமரி. நம்மளோட கான்ஷியஸ் மெமரின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20% தான், அண்ட் சப்கான்ஷியஸ் மெமரி பார்த்தீங்கன்னா 80%. சப்கான்ஷியஸ் மெமரியில் என்ன ப்ரோக்ராம் ஆயிருக்கோ அதுதான் கான்ஷியஸ் மெமரியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மெமரி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, இதை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மாங்க்ஸ் கிட்ட தான் போகணும். ஸோ இந்த மாங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ருத்ராட்ச கொட்டையை வச்சுட்டு 108 தடவை சொன்ன வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம மந்த்ராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக அது என்னன்னா, லைக் மந்த்ராஸ் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. நான் படித்த வரைக்கும் என்னன்னா, அவங்க சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை அவங்க திரும்ப திரும்ப உச்சரிச்சுட்டே இருப்பாங்க 108 தடவைக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லிட்டோம்னா, ஐ லவ் ஆப்பிள் அப்படின்றத நம்ம எப்படி சப்கான்ஷியஸாக ப்ரோக்ராம் பண்ணணும்னா 3 விதத்தில் நம்ம பண்ணணும். எப்படின்னா, அது வந்து பாசிட்டிவ் வேர்டாக இருக்கணும். செகண்ட், அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். தேர்ட், அதோட நம்ம ஃபீல் பண்ணணும். இது 3 கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சப்கான்ஷியஸ் மெமரி ரீப்ரோக்ராம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஐனா நம்ம பிரெயின் நம்மள தான் சொல்கிறோம் அப்படின்றத ஏற்றுக்கும். லவ்னு சொல்லும் போது நம்ம பிரெயினுக்கு ஒரு விஷயம் நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம், அடோர் பண்ணுறோன்னு அது ஏற்றுக்கும். அண்ட் ஆப்பிள் நம்ம சொல்லும் போது பிரெயின் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம எந்த ஆப்பிளில் சொல்கிறோம் அப்படின்ட்டு, ஃப்ரூட் ஆப்பிளில் சொல்கிறோமா இல்லை ஆப்பிள் மேக்புக் சொல்கிறோமா அப்படின்றத நம்ம பாஸ்ட்டில் இருக்க மெமரிஸ், அந்த வேர்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணணும். ஃப்ரூட் ஆப்பிள் தான் அப்படின்றத நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தணும். அண்ட் அடுத்து அந்த ஆப்பிள் நம்ம ஃபீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிடிச்ச பொருள் ஒரு கனெக்ஷன் அந்த ஆப்பிளுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஐ லவ் ஆப்பிள்னு சொல்லும் போது அந்த ஆப்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. ஸோ அந்த ஆப்பிளுக்கு நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க. ஸோ அதை திரும்ப 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 நீங்கள் 108 தடவை சொல்லும் போது அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகும். இது எப்படி கண்டினியூஸாக நம்ம கான்ஸ்டண்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணணும்னா, 21 days we have to keep on repeating these things. 21 நாளைக்கு 108 தடவை இந்த வார்த்தைகள் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் சப்கான்ஷியஸாக ப்ரோக்ராம் ஆகும். ஸோ ஈஸியாக இப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரி நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னா, டெய்லி காலையில் ஒரு 5 minutes ஒதுக்குனாலே போதும். 5 minutes or 10 minutes ஒதுக்குங்க. தனியாக உட்காருங்க. 108 தடவை நான் சொல்கிற வார்த்தைகளை திருப்பி திருப்பி சாண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். நான் சொல்ல போகிற இந்த வார்த்தைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மெமரிக்கு இது ஒரு பேஸாக அமையும். நான் சொல்ல போகிற வார்த்தைகளை நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், ஐ ஆம் அட்ராக்டிவ். இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிங்க. நீங்கள் கான்ஃபிடென்ஸ் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள, உங்களை அறியாமல். நம்ம அட்ராக்டிவ்னு சொல்லும் போது உங்கள் பேச்சு, வார்த்தைகள், நடவடிக்கைகள் எல்லாமே மாறும். அட்ராக்டிவ்னா என்னன்னு சொல்லி நம்ம பிரெயின் சர்ச் பண்ணும். இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்த இமேஜஸ்லாம் அது ஸ்கேன் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்து அட்ராக்டிவ்னா இப்படி தான், ஸோ இந்த பாடியை நம்ம இப்படி மாற்றலாம்னு சொல்லி சப்கான்ஷியஸாக ப்ரோக்ராம் ஆகும். ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற போது சக்ஸஸ் ஜெயிச்சவங்க எல்லாரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பிரெயினுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக வி கீப் ஆன் சாண்டிங் தீஸ் 3 words அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக ப்ரோக்ராம் ஆகும். ஸோ 21 daysக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி கவுண்ட் பண்ணணும், ஈஸியாக கவுண்ட் பண்ணி என்கிட்ட ருத்ராட்ச கொட்டையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன். இந்த 3 fingers எடுத்துக்கோங்க. இந்த 3 fingers பெண்ட் இருக்குல்ல, 1 2 3, இந்த 3 fingers பெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு தடவை அந்த 3 words சொல்லும் போது, லைக் ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், ஐ ஆம் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லும் போது 1, அப்புறம் 2 3, இந்த மாதிரி 9 times ஆச்சா. ஸோ இந்த ஃபிங்கர்ஸில் 4 எடுத்துக்கோங்க. 4 fingers எடுத்துக்கோங்க, 4 இது. ஸோ இந்த ஃபிங்கரில் 3 தடவை நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் அட்ராக்டிவ், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் அட்ராக்டிவ், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல். இந்த 9 தடவை சொல்லி முடிச்ச போது இங்கே ஒரு கவுண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் கவுண்ட் வச்சுக்கலாம். இந்த 4 ஃபிங்கர் எப்போ முடியுதோ 108 கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி நீங்கள் 21 days சொல்லிட்டு வரும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகிடும். உங்கள் பேச்சு, நடவடிக்கைகள், பாவனைகள் எல்லாமே மாறும். உங்கள் ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் வரும். பிகாஸ் அகத்தின் அழகு முகத்தை தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படி தான். நீங்கள் மாங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. அப்படியே அந்த பாவமாக இருக்கும் அந்த முகம். எப்படின்னா அவங்களே ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. லைக் அவங்க சாந்தமாக இருக்கணும், ஐ ஆம் கூல் சம்திங். அவங்களுக்கு அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி படிக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரோக்ராம் ஆகி ஒரு சாந்தமான ஒரு நிலைக்கு வந்துடும். அவங்களுக்கு கோவன்றதே வர்றது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதுதான் அவங்க. அதனால தான் நமக்கும் மாங்க்ஸுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது. அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. மைண்ட் அவங்க கண்ட்ரோலுக்கு அவங்க கொண்டு வராங்க, நம்ம அதோட கண்ட்ரோலுக்கு போயிடுறோம். சிம்பிள்.
ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சீக்கிரமாகவே மாறிடும். ஜஸ்ட் 21 டேஸில் நீங்கள் பாருங்கள். 21 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். இந்த சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். பை பாய்.